ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். சவுண்டாக தான் சொல்ல நீ சொல்ல. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி சிறுவாபுரி கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது. சொல்லு அடுத்து சொல்லு. நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் மண்டையை கொளுத்துதுப்பா. வெயில் பத்தியா காலு சுடுது கவி, முடியல. வேர்த்து ஊத்துது, செம்ம வெயில். என்னடா இன்னும் பிரசாதத்துக்கு போலையேன்னு பார்த்தேன். எங்க பிரசாதம் போட்டாலும் ஓடிடுறது. வாங்கிக்கோங்க, எனக்கு வேணாம். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சாமி கும்பிட்டாதான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. செம்ம இன்னைக்கு ஆனால் கூட்டம் இல்லை. பட் ஆனால் என்ன சொல்றேன்னா, விறுவிறுன்னு வந்து விறுவிறுன்னு போகிறோம். டைமே இல்லை. நல்லா இங்கே பாரு, லிப்ஸ்டிக் நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். சாமி குழந்தைங்க கடை கடை பறக்கி வச்சுருக்காங்க. சாமி பிரசாதம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இதே சொல்லி 3 வாட்டி
சரி என்ன பண்ணலாம், கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் என்ன நினச்சோம், சீக்கிரமாக நடைய சாத்திடுவாங்க. ஏன்னா திடீர்னு தான் முடிவு பண்ணி வந்தோம், நடைய சாத்திடுவாங்க அப்படின்னு. ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். என்னவோ சொல்லணும்னு நினச்சேன் அவங்கள்ட்ட. என்னது அதுதான் தெரியல, மறந்துட்டேன். வண்டியில் வரும்போது நினச்சிட்டே வந்தேன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு. என்னதுமா? அதான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு நான் எப்படி போட்டு வச்சுக்கிறேன், நீ எனக்கு எப்படி வச்சுக்கிறேன்? நான் உனக்கு நல்லா வச்சுருக்கேன். நான் தானே கழிச்சிட்டேன், அதையும் சொல்லுவேன். நான் எப்படி அழகாக வச்சு விட்ருக்கேன். நான் வந்து அவங்களுக்கு விபூதி வச்சு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சு குங்குமம் அழகாக வச்சு, குங்குமம் வைக்கல, சந்தனமும் விபூதி மட்டும் வச்சுட்டேன். அவங்களே குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஓ ஆமாம், நானே தான் வச்சுருக்கேன். அப்புறம் வேறம்மா? அதான் ஏதோ சொல்லணும். சரி, ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். வேறு எதனா வேணுமா பிரசாதம்? சரிம்மா போதும். இது இங்கே பாருங்க கைஸ், புதுசாக இப்போ ஒரு ஸ்டால் ஒன்று ஓப்பன். ஸ்டால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தியா கையோ, அடி பொல்லி. நிம்மதியாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது. ரொம்ப நாள் ஆச்சு, நாள் கழிச்சு நல்லா ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்தோன்னே ஜாலியாக சுற்றிடுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் சாக்லேட்டுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். இப்படி வச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல, ஈஷாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்தது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லைம்மா கையோ? ஆமாப்பா, எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா. ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும், வண்டியில் வரும்போது நினச்சிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டோடனே தான், ஏன்னா 12 மணிக்கு மூடிடுவாங்க, நடை சாத்திடுவாங்க. ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. கூட்டம் இருக்கிறதுனால இன்னும் சாத்தாமல் வச்சுருக்காங்க. மேபி நேரம் அங்கெல்லாம் சாத்திருப்பாங்க. ஆமாம், முன்னாடி எல்லாம் சாத்திருப்பாங்க. பயந்துட்டே அண்ணன் வரும்போது எங்கன்னா முடிஞ்சுடா நம்மளுக்கு 100 ரூபா ஆச்சுன்னா அது தேங்காய் பணம் ஒர்க். தேங்காவே 100 ரூபாவாடா? அதுதான் சொல்கிறேன், தேங்காய் பணம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் வீட்டிலே எல்லா பொருளுமே நம்மள்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் அர்ச்சனைக்கு தேவையானதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து தேங்காய் மட்டுமே நமக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 1000 ரூபாய் 100 ரூபாய். புளியோதரை சாப்பிட்றது சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிட்டேன் நான் போக வயசில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நீ சாப்பிடு. நான் காலையிலுமே நீ தான் கம்மியாக சாப்பிட்டேன். சீக்கிரம் குடிச்சிட்டு விடாமல் உப்புலாம் வச்சு போட்டு கிளம்பி கோயிலுக்குள்ளே வரும்போது சுற்றி போட்டு வருவாங்க, இல்லை வெளியில் போகும்போது சுற்றி. ஆல்ரெடி சுற்றி போட்டால் போகணும் போகணும். இது சாப்பிடுமா? அது ரொம்ப சுகராக இருக்கும். அது அப்படியே தேங்காய் தூள் அர்ச்சனை போய்க்கு போகும்போது எனக்கு நான் வேறு போயிட்டு ஜிம்முக்கு போனோம். நிறையா கமிட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி எனக்கு. சனிக்கிழமை ஏதோ ஒரு ரீசனுக்காக ஜிம்மிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. சனிக்கிழமை ஏன் போகிறாங்க? சனி ஞாயிறு 2 நாள் போல ஜிம்முக்கு. ஆமாம், நைட்டு ஒரு இது பார்ட்டிக்கு போயிருந்தோம், அதனால் போகலை. சனிக்கிழமை ஏன் போகல? அதுதான் சனிக்கிழமை முடியுது. ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ட்டி. நேற்று தானே பார்ட்டிக்கு போயிட்டோம். அப்போ நான் பிளாக் வந்து நெக்ஸ்ட் சாயந்தரம் இறங்கி போனோம். நேற்று போயிட்டு வந்து பிளாக் நேற்றே நீ எடிட் பண்ணிட்டியா? சிலுக்கு மாதிரி பேசுவாங்க, அப்படியே சிலுக்கு இல்லை சிலுக்கு அதுங்க மாதிரி. இப்போ நைட்டு நம்ம எங்கே போனோம்? நேற்று நைட்டு இந்த அம்மா நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வெளியிலே வரல அந்த அம்மா. ஆமாம் ஆமாம், நைட்டே ஏதோ பரோட்டா கேட்டுச்சு. நேற்று இருந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு 1 ரூபா கூட செலவாகும் போல வீட்டுள்ளே இருந்தால். இந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் முடியல. அப்பயும் ஜாலியாக இருக்கும். இப்போதான் அந்த கலர் சாக்லேட் வந்துச்சு நினைக்கிறேன். வீட்டில் குட்டி பாப்பாலாம் இருக்கும் அவங்களுக்கு. போதும், வீட்டில் போய் சாப்பிட்றேன். ஏன் சாப்பிட்றான் வரைக்குது. போகிற வழியில் எங்கன்னா சாப்பிட்றியா?
கோகனட் சாப்பிடுவேன். காயக்கு ரொம்ப பிடிக்கும் கோகனட் சாப்பிடு. பிரசாதமாக அங்கே கொடுத்தா புளியோதரை மட்டும் தான் காசு கொடுத்துருவாங்க. புளியோதரையும் வடையும் மட்டும்தான் காசு மீதி எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். மாவர்னா இல்லை இன்னும் கொண்டா கொடுத்துருவாங்க. நம்ம தான் லாஸ்ட் ரவுண்ட் தான் சில பேருக்கு அந்த இதுவே ரொம்ப தூரத்துலேருந்து அந்த சில பேர் பார்க்க முடியும். இன்றைக்கி 2 பேருமே கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும்ல. நான் நல்லா இருக்கேன் பார்க்கறது. எனக்கு என்ன குறை, நான் தான் நல்லா இருக்கேன். எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த சாமி எப்போவுமே கடைக்கு எப்போவுமே இங்கே வந்தால் சரி கவி பூ வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எங்கேன்னு தெரியல, எங்கே போனாலுமே பூ வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே வந்து இன்றைக்கி பூ வாங்கலாம். ஏன்னா மேடம் வந்து கரெக்டாக 10 மணிக்கு தான் குளிக்கவே போனாங்க. 10:30 தான் 10:45 தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். இங்கே வர்றது கரெக்டாக 11:45 ஆயிடுச்சு. கடகடன்னு வந்தோம், மாலை வாங்கினோம், அரிசி வாங்கினோம், விளக்கு போட்டோம். அப்படியே ரொட்டீன் நல்ல வேலை ஃபாஸ்ட்டாக வந்தோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி கோயிலெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுதா? இதெல்லாம் மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த சைடும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சும்மா இருக்கிறவங்க மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிறது கொடுத்துருவாங்க. இல்லை காயோ எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக இருந்தால் தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் போல. பண்ணால் பொறுமையாக ஞாபகம் வரும்போது சொல்லுவாங்க. அவங்க இன்றைக்கி எனக்கு அந்த பர்சன் பிடிக்காது, பட் இருந்தாலும் காய்க்காக நான் இன்றைக்கி அவங்களுக்காக அர்ச்சனை பண்ணேன். யார் சொல்லு பிடிக்காது மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, சில டைம் உன்னை வந்து என்கிட்ட டைவர்ட் ஆகுது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கனால நீ ஏன் என்ன சொல்லுவேன் ஃப்யூச்சரில் நம்ம அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஐயோ நான் இதுக்குள்ளெல்லாம் பண்ண மாட்டேன், நீ என் மேலே காசு கொடுத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு கொடுக்குறது தான் எனக்கு இருக்கும். எனக்கு எதுக்கு நீ பண்ணாமல் இருக்கலாம். நான் ப்ரௌடாக நினச்சேன் ஒரு விஷயம் கவி எனக்கு இன்றைக்கி பண்ணும்போது. ஆமாம், உனக்காக பண்ணாங்க. பிடிக்காது மீன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லாத வேறு எப்படி சொல்கிறது, எப்படின்னா உனக்கும் அது ஒரு இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறது சொல்லக்கூடாது. அப்புறம் கயம் ஐயோ நீ தச்சு கொடுக்குறப்ப நல்லா தெரியும் போல, போட இப்போ கண்ணாடிய எப்படி இந்த மாதிரி மக்களாயிட்டு எங்கள் அண்ணனுக்கு அந்த பையன் தெரியுதான் சொல்லிட்டா ஆரஞ்சு பஸ் சட்டை போட்டு நடுவில் உட்காந்துருக்காங்க தெரியுதா? எவ்வளோ கியூட்டாக நடுவில் உட்காந்துருக்காங்க. இப்படி சீத்தில் காயும் கண்ணாடி போட்டுருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோக்கும் கண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன கண்ணு தான். இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே கண்ணாடி போட்டுருக்கோம். சார் என்ன ஜாலியாக வராது. எங்களை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பையன் என்கிட்ட சாக்லேட் இருக்கிறது ரைஸாக வரும் தாத்தாவை கூட்டிகிட்டு. அவன் ஏற்கனவே சாப்பிட்டு இருப்பானா, கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியாது. சரி என்ன பண்ணுறது. பேக்கிங் வேலை ஆகிட்டுருக்கு. ஏன்னா கவருக்கு தேங்காய் வச்சு தான் ஃபோனை முட்டை கொடுத்து வச்சுருக்கு. பேக்கிங் வேலை ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்றோமா நீ கண்ணே எப்படி தான் பார்த்துட்ருக்குற. இங்கே பாருங்க இந்த கிளாஸ்ல தெரியுது சுத்தமாக இல்லை. வருஷத்துக்கு இந்த இது சாப்பாடு சாப்பிட்றேன்டி. அது உள்ளே வச்சுக்கோங்க, கொஞ்சம் எல்லாம் ஊட்டி விட்டுருங்க சார். ஊட்ட முடியலையா அப்படியே இங்கே பாரு எப்படி தெரியுது கண்ணாடியில் நம்ம குண்டா தெரியும். நல்லா தான் பாருங்க, ஸ்வீட்டாலாம் இல்லைப்பா. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனால் மட்டும்தான் ரொம்ப திருப்தியாகவும் கஷ்டம் இல்லாத சந்தோஷமாக இருப்பேனே. அது ஏன்னு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு கொடுத்ததை
இதுதான் சூப்பராக இருந்துச்சு. நெய் தான் கொடுத்துருக்குறா நாய்க்கு. இந்த வீல் சேர்ல கூட சொல்லுவாங்க. இப்போ தான் அது ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க இல்லைம்மா? யாராவது முடியாமல் வராங்க. அதுதான் சொல்கிறேன், இப்போ தான் அது ஸ்பெஷலாக இருந்தாலும் பண்ணுறாங்க. கோயில் இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. கடை போட்டாங்க. கோயில் ரொம்ப கீழே இருந்தது. இப்போ மேலே ஆக்கியிருக்காங்க. இந்த சாமிலாம் வந்து அப்படியே ஆயிடுச்சு. அந்த சாமிக்கு மட்டும் ஹைட்டாக இருந்தது. பக்கத்தில் இருக்குது சின்ன சின்ன கோபுரமாக கட்டியிருப்பாங்கல்ல. பெருசாக ஒரு கோயில் கட்டிட்டு சுற்றி இருக்கிறதா சின்ன சின்னதாக கோபுரம் வச்சு கட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி கட்டினது தான் இவங்கெல்லாம். இப்போ ஹைட் இருக்கும்போது அவங்களுக்குலாம் கரெக்டாகிடுச்சு. இவங்க ரொம்ப உள்ளே போயிட்டாங்க இல்லை? எந்தெந்த சாமின்னு காட்டவா? இங்கே பாருங்கள், கோயில் ஃபஸ்ட்டு நல்லா ஹைட்டாக வச்சுருந்துருப்பாங்க. கோயில் மூட்டாங்கன்னா காலையிலே வரணும். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சாமி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மீதியெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வரும். இதெல்லாம் சின்னதாக இருக்கும். அப்புறம் கையோ ஏன்னா இப்போ கொஞ்சம் 54 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம். அந்த தெரியுமா? 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வந்திருக்கோம் நம்ம. அப்புறம்ப்பா அவ்வளோதான்ப்பா. எவ்வளோ தான்ப்பா? ஐயோ என்ன வெடி பண்ணுறதா? திருப்பதி தான் ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. ட்ரிப்புனா ஜாலின்னா திருப்பதி தான் இல்லை ஐயோ? ஃபோன் இருக்காது. உள்ளே போனதுமே ஃபோனை வாங்கி வச்சுருக்காங்க. ஆமாம், என்கிட்ட ஃபோன் இருக்காது. என்ன பண்ணாலும் எனக்கு கவிக்கினா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க, பால் கொடுப்பாங்க. கவி ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. என்னால் சாப்பிடவே முடியாது. வாங்கிட்டு வந்துருப்பாங்க. நான் அதெல்லாம் கூட்டி போடுவேன் போய் வாங்குறதுக்கு. இவங்கள்ட்ட அந்த கூச்சம் நாச்சங்கிறத எதையுமே நம்ம எதிர்பார்க்க. பிரசாதம், கோயில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாங்க. சும்மா சும்மா போயிட்டு ஒருத்த மட்டும் வாங்கி ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல. போய் 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 ஓயாமல் வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்மளே எங்கேயோ வேலை ட்ரை பண்ணிருக்கோம். க்யூட்டாக சிரிக்கிறான் அந்த பையன். யாரோ வந்து மடி பிச்சை கேட்டு அழுதுட்டு ஜென்ரலாக வேண்டுதலுக்காக வந்தவங்க தான். இப்படி நம்ம போகிறதுக்குலாம் நட சாத்தினது. எப்பவுமே கோயிலை விட்டு வெளில மூடி இருக்கும்போதே போக மாட்டோம், திறந்துருக்கும் போதே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நட சாத்தியிருக்காங்க இல்லை கையோ? ஆமாம், ஆன்மீக புத்தகம் சொல்லிட்டு இருக்குப்பா. எதுவும் ஆனால் சாத்திட்டாங்களே. ஆன்மீக புத்தகமா? ஃபோனில் போட்டாலே அழகாக டப்பு டப்புன்னு வரும். ஹெட்செட் போட்டு கேட்டு போயிட்டே இருக்கு. புக்கு படிக்கிறதுல எந்த காலம்? அதெல்லாம் வேணாம், வா வாங்கி தரேன். ப்ளீஸ்டா. இச்சிக்கு பிவா. என்ன நான் வாங்கிறியா? எங்கே போனாலும் கடையை பிடிச்சிப்பா. ஐயோ நம்ம பற்றியா கயிறு வாங்கலாம்னு சும்மா வந்துட்டோம். வேணாம் நீ என்ன வாங்கி வேலை எதனா வாங்கணும், நீ அதை வாங்கிக்கோ. இங்கே வேணாடா, என்ன கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணுமா? சரி வாங்க. நீ பெரிய மயிறு, நீ எங்கள் மூஞ்ச மயிறு மாரி இருப்பாங்க. உங்கள் தக்கா அவ்வளோ ஐயா என்ன பண்ணுற? டக்குன்னு பாரு. டைம் ஆகுதுடா, வெயிலாக இருக்கு. அதில் ஐஸ் கட்டி மாதிரி சின்னதாக இருந்துச்சு. சரி அதான் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் தான் வாங்கி தரவே இல்லையே.
வண்டிக்கு மாலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. செம்ம வெயிலுமா, ஐயோ கால்லாம் சுட்டு எடுத்துருச்சு. போலாமா கவி? சின்னதாக இருக்கும்டா. நானும் அதை யோசித்தேன், என்ன பேர் போட்டு வாங்கலாம். அந்த மாலை தான் சாய்பாபா கொண்டு வாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு இதாக பார்த்து வாங்குங்க. இந்த பூ மாதிரி மாலைலாம் இருக்கான்னு பாருங்க. ஓகே தான், கரெக்டாக இருக்கும்ல சாய்பாபா. நல்ல வசனமாக பார்த்து வாங்க. அதுவே ஓகே தான். கீழே இருக்க எல்லாம் ஜிபே பண்ணிடு. என் பிள்ளை கேர் ஆயிடுச்சு. எங்கடா வாங்கின திங்ஸ் எல்லாம் காணோம். சரி சரி, பின்னாடி ஒரு கோமா. அவ்வளோதான். பின்னாடி எனக்கு பின்னாடி 2 கோமா தான் இருக்கு. நாங்கள் ஜாதகம் பார்க்கலாம்னு நினச்சோங்க. அந்த ஜாதகத்தோட விளைவு என்ன தெரியுமா, இந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் ஏதோ போன டைம் நாங்கள் சிறுவாபுரி வந்தப்பயே ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்த்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அந்த மாதிரி எனக்கு எப்போ எடுத்தாலும் எனக்கு பேட் வைப்ரேஷன் தான் வரும். கவிக்கு அப்படி கிடையாது. கவிக்கு எங்கே யார்கிட்ட போய் பார்த்தாலும் உங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக தான் வரும். எனக்கு எப்போவுமே பேடு தான். இங்கே வந்து போனால் அதே எனக்கு முருகர் தான் வருவார். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்களும் அதே மாதிரியே ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜோசியம் பார்த்து எனக்கு எப்பவும் போல் அதே பேட் தான் சொன்னாங்க. அதனால் எனக்கு எப்பயே தெரியும், நான் இதையும் எப்போவுமே சரி ஜாதகத்தை மட்டும் நீ நம்புவியா நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு பதிலே தெரியாது. ஏன்னா நான் யார்கிட்ட பார்த்தாலும் எனக்கு வர்றது அது ஒன்று மட்டும்தான் வரும், ஒருத்தவங்கள்ட்ட கூட மாற்றி வராது. அதனால் எனக்கு அதை நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையும் தாண்டி அதை எதையும் நான் மனதளவில் எடுத்துன்னு போய்க்க மாட்டேன். சரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வருவோமே. ஆசைக்கு அதை பார்த்துட்டு அதை அந்தந்த நிமிஷம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அதை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதை இன்றைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வேண்டாம், எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம தான் அதுக்கு தெரியுமே அப்படின்ட்டு விட்டுட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டு போகலாம், 150 ரூபா 200 ரூபாயிடும். அது இல்லாமல் இதுக்கு பரிகாரம் பண்ணு அதுக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி காசுலாம் கேட்பாங்க. எதுக்கு இதே இடத்துல நான் ஏமாந்துருக்கேன் ஒரு 2000 ரூபா. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல அவர் காணும். அவரை பார்த்து பேசலாம் தான் வந்தோம். இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும் எனக்கும். எனக்கும் தெரியும். அது மாதிரி போகிற வழியில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. போகிற வழியில் அவங்கள எல்லாரையும் நான் போகும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். நேற்று ஆவடி ஆவிட்டமா, ஆமாம் ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு. அதனால நேற்று நல்லா கூட்டம் இருந்திருக்கு. ஆடி பெருக்கு நல்லா கூட்டம் இருந்திருக்கு. சூப்பர் காற்று காய்ச்சிங்க. செம வெயில், முடியவே இல்லை. ஒன்று ஈவினிங் கமிட்மெண்ட் இருக்குது, இல்லைனா ஈவினிங்லாம் தெரில. நாங்களே கமிட்மெண்ட் பண்ணி சொல்லி அது கமிட்மெண்ட் ஆகிக்கிறோமான்னு தெரில. சரி, மீதிலாம் வீட்டில் போய் பேசுவோம். எல்லாம் போகிற வழியில் ஜூஸ் கடையில் உட்காந்து பேசுவோம். அது ஒரு காமெடி. இங்கே பார்த்தீங்களா, சைட்லலாம் உட்காந்துருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு ஏன் வந்து போகுது பணத்தை கொடுத்து. காயத்ரி நம்ம ஒரு வாட்டி பாத்ரூம் வீடு அர்ஜென்ட்டாக வந்துச்சா, பேட்டை கட்டி உட்காந்துட்டு வர அதெல்லாம் எடுத்துட்டான். ஆமாம், கரெக்டாக எந்த இடம்ப்பா, இந்த இடமா அந்த இடமான்னு தெரியல. போகிற வழியில் காட்டுறேன். கவி செம்ம வெயில் டைமில் வந்திருந்தோம். கவிக்கு வச்சேன்டா ரெஸ்ட் ரூம் வரும். சரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல், ஏன்னா அவங்களுக்கு சுகர் பேஷண்ட் வேறையா, நம்ம வந்து அதை கண்ட்ரோலும் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க. கரெக்டாக அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது நான் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கோசம் அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் வீடியோ எடுத்து இதை நான் விளாகில் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அதே டைமில் தான் நாங்கள் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் நினைக்கிறேன், அங்கே போய் கூப்பிட்டு போய் மாதிரி கிஸ் பண்ணுறது அப்படி இப்படி பண்ணி ஏன் அடிக்கடியா கொண்டு போய் யாராவது என்னை பார்த்து சொல்லு, இந்த கண்ணால் மூஞ்சி எனக்கு தெரியுது என்ன.
மூக்கு உடைச்சிருவேன் நான் அதோட. கரெக்ட். இங்கேயோ எங்கேயோ தெரியல, ஏதோ ஒரு இடம் அது. அந்த கம்பெனி நேரா வரும்னு நினைக்கிறேன் காயத்ரி. அப்படியா? ஆமா ஆமா. அப்பா இந்த ஜோடி பத்தியா அங்க நின்றுட்டு இதுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருதுங்க போலடா. அதான் நம்மள்ட்ட வந்து என்கிட்ட கேட்டுச்சு, அக்கா இங்கே அக்கா அர்ச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுங்க போல. எக்கடா நீ ரெஸ்ட் ரூம் போன இடத்த காணோம். ஷீ, கம்பெனி நேரா எனக்கு கமெண்ட்ல வந்து எல்லாம் கழுவி கழுவி ஊத்த போதுங்க பாரு. ரெஸ்ட் ரூம் போனதெல்லாமா எத்தனை போய் காட்டுவீங்க அப்படின்னு. ஐயோ கடவுளே, எங்கடா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் தாண்டி போகணுமா? எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நடுவில் ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா கவிக்கு அதை விட சொர்க்கம் வேலை எதுவுமே இல்லை. ஊர்ல இடம் இருந்தா வர மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், இதுக்கா ஒரு நாள் எல்லாத்தையும் வித்துட்டு புதுசுல கூப்பிட்டா நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன்ப்பா. இனிமே நம்ம ஒன்னா தானே பாருக்கிறோம். எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு உன்னோட ஹெல்த் முக்கியம். அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் நமக்கு இங்கே இருக்கு. அதெல்லாமே நம்ம பார்க்கணும். வயலாயிடுச்சு போலடா அது. என்னடா அது? அப்படியா? ஓகே ஓகே. நம்ம ஆமாம் ஆமாம் கரெக்டாக இந்த இடம் தான். அந்த கல்லுக்கிட்ட தான் அடிச்சிட்டு பண்ணாங்க. ஆனால் அந்த மரத்தை தாண்டி அவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஓகே, நம்மளும் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம். சிவன் எவ்வளோ பெருசாகிறாரு பாரு. என்ன கவி, உன் ஃப்ரெண்ட்ஸா? என் ஃபேமிலி மெம்பர்ஸா? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான். This is for my family. போய் ஒரு காஃபியை குடி, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. இந்த கடைக்கு தான் நாங்கள் எப்போவுமே வருவோம். இங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் போய் முடித்த கையோடு இந்த கடைக்கு தான் வருவோம். ஸ்விம்மிங் பூல் போகல அப்படின்னாலுமே டெய்லி ஈவினிங் இந்த கடைக்கு வந்துடுவோம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கடையும் இருக்குது. இது 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ அங்கேயுமே தவறாமல் போயிடுவோம். இந்த 2 கடையும் தான் எனக்கு. அந்த கில்லி படத்தில் விஜய் நான் சொல்லுவார்ல, அவங்க தங்கச்சி இது மாதிரி ரயில் இன்ஜினுக்கு கரியலி பூசின மாதிரி வந்திருக்கேன்னு. இப்போ உன்னை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இந்தா அப்படியே மூஞ்சே கண்ணங்கரையும் ஆயிடுச்சு கவி. ஏன் வெயிலா? காலில் நல்லா பளபளன்னு இருந்த. அப்படியா? வெயில் அப்படி இருக்கு நினைக்கிறேன். காலையில் நல்லா பளிச்சுன்னு இருந்தடா. ஓகே, ஐ மேனேஜ். அடிக்கிற வெயிலுக்கு டீ வாங்கி குடிக்கிறியோ? ஜூஸ் கீஸ் வாங்கி குடிக்கலாம்ல. அட பாவி, நீ அடா கணக்கு பார்க்குற? குடும்பஸ்தன் ஆகிட்டியா கவி? எனக்கு வேணாம் கவி, நீயே சாப்பிடு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? டீ கடை. நான் சம்சா சாப்பிட்டேன். அவள் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டார். அவரு வீட்டுக்கு போயிட்டு 2 கட்டலாம் இருக்காரு. புளி சாதம் இருக்காங்க, அதான் நாங்கள் ரொம்ப போட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கிறாரு போல. தண்ணி தான் வச்சுட்டு வந்தோம். ஆனால் டிக்கிலேயே வச்சுட்டு போயாச்சு. இல்லைன்னா கோவிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். செம்ம வெயில். பக்கத்து யார் 2 பேரும் காலையில் ஒரே கலர்லேயே
வீட்டிலே இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு ஷேர்ட் இது மில்க், இது பிகாசன். ஆனால் எனக்கு டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் எல்லாம் பேசு. நான் சொன்னேன்ப்பா, நம்ம ரெகுலராக அந்த கடைக்கு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடை இருக்குல்ல, 5 ஸ்டார், அந்த கடைக்கும் ரெகுலராக போவோம். எப்போவுமே ஸ்விம்மிங் பூல் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி கண்டிப்பாக கவியை ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் இருக்கும்போது எங்கேயும் கூப்பிட்டு போன்னு சொல்ல மாட்டேன். காசு சுத்தமாக ட்ரை ஆகும்போது அங்கே கூப்பிட்டு போ, இங்கே கூப்பிட்டு போ, அதை பண்ணு இதை பண்ணணும். சம்பாதிக்கணும். கூட்டிகிட்டு போகிறேன்னா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிடு அவனை தான் எங்கன்னா போகணும்னு சொல்கிறான். அது வேணே பண்ணா இல்லை இப்படி வேணே அது மனசில் தோன்றது கேட்குதானே தெரியும். அப்படிலாம் இல்லை, எனக்கு சடனாக தோணுச்சு. ஏன்னா வெயில் வீடு சுத்தமாக இருக்கவே முடியல. சரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியே வீடு வேறு வீடு மாறிட்டான்னா அதுக்கும் ஓகே இல்லைன்றான். என்ன தான் பண்ணுறது, அதில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ. இப்போ கூட எனக்கு ஆம்பூர் கிட்டே கட்டி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூ போகிறதுக்கே அதே ஒரு 1000 வச்சாலும் நம்ம மாறலாம், பொறுமையாக மாறலாம். என்ன இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பார்க்க போகும்போது ஒரு வீடு சூப்பராக வந்துச்சு, செம்மையாக இருந்தது. அப்போ தான் அந்த வீடு கட்டி வச்சுருக்காங்க இல்லைப்பா. நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதில் போய் பார்த்துருக்கோம். ஞாபகம் இல்லை, வண்டியில் விட்டு போய் தண்ணி கேன்லாம் வாங்க போனீங்களே, தண்ணி அங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டின வீடு தான் பார்த்தோம். நாங்கள் கட்டி அப்போ தான் கிரகப்பிரவேசமே பண்ணியிருக்காங்க. வீடு சூப்பராக இருந்துச்சு. 5500 வாடகை மட்டுமே. அதுக்கப்புறம் ஆமாம் 5500 வாடகை மட்டும். ஈபி ப்ளஸ் தண்ணி, அப்புறமா 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த என்னது டைனேஜா அது க்ளீன் பண்ணுறதுக்கு 1500 அப்படி சொன்னாங்க. மொத்தமாகவே 3 வீடு தான். அதில் ஒரு வீட்டில் ஹவுஸ்னர் இருக்காங்க போல். அந்த வீடுலாம் சொந்தமாக இருக்கும். இப்போ ஒரு ஹால் கிச்சன், ஆமாம் லக்ஸுரியாக இருந்துச்சு. ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் 2 அட்டாச் பாத்ரூம் செம்மையாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஓவராக எதிர்பார்க்குறாங்க அந்த ஏரியாவுக்கு. அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாமே கேட்குறாங்க. செட் ஆகாது. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்டார்டிங் அப்போ தான் மீடியாவில் வந்த டைம் வேறு. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் எல்லாமே எங்களுக்கு சுற்றி இருந்துச்சா. உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ள பிரச்சனைக்கே இந்த ஹவுஸ்னர் வந்து நல்லா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதே நாங்கள் அந்த வீட்டுக்கெலாம் போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டுக்கெலாம் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயம்லாம் அங்கே நடந்துருந்தது அப்படின்னா எங்கள் அன்னைக்கே காலி பண்ண சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த வீட்டு ஹவுஸ் ஓனருங்கெல்லாம் ரெண்ட் கொடுத்துட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கிறோம். போகும்போது நாங்கள் இது எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி தான் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ உங்களுக்கே ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னாலும் ஏதோ அக்கம் பக்கத்தில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு இப்போ கிடைச்சவங்க தங்கமானவங்க ஒரு சில பேருங்கெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி போகும்போது வீடும் அதே மாதிரி கேட்குறீங்க கொடுத்துட்டு போயிடும். அப்படின்னா நீங்கள் என்ன பிடிச்சி தரீங்களோ அதை தான் நாங்களும் வாங்கிட்டு போகிறோம். அப்படி இருக்காச்சும் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. ஏன் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க? அந்த இடத்துக்கு நான் வாடகை தரோம், எனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு சில வீட்டு ஹவுஸ்னர் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. உங்கள் வீடு மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கைக்கே அதை விட்டுறாங்க, இருந்துக்கணும். சில பேர் மட்டும்தான் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரிலாம் இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வீடியோவில் நாங்கள் அந்த ஆர்கே ரமேஷ் அண்ணாவோட பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போடுற அண்ணாவுமே அதை பற்றி தான் நேற்று எங்கள்கிட்ட பேசிட்டு நீங்களே விலாகில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் அவங்களுமே வீட்டு ஹவுஸ்னர் எப்படிமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி எல்லாமே அடுத்து இருக்காங்க அப்படிங்கிறது கவலைக்கிடமான விஷயம் எங்களை மாதிரி அவங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதும் ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா எங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், எப்படி கஷ்டப்பட்டாலாச்சும் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு வெறி வருது. சீக்கிரமே உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸும் இருக்குது. கண்டிப்பாக சரி, நான் நிச்சயமாக சரி எப்படியாவது முட்டி மோதியாவது கடைக்கு ஒரு சின்ன ஒரு இடத்தையாவது வாங்கி போட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு. எனக்கு இதை இதுவாகவே கிடையாது. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். என் லைஃப்பில் அதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளோதான். அதுக்காக சீக்கிரம் வாங்கிடுவோம். நம்பிக்கை 100% இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக நினைச்சேன். ஊர்லலாம் இந்த லேண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே சென்னை சிட்டியில் வாங்கணும். ஊரில் லேண்ட் இருந்தாலுமே அது ஃபேமிலியோடது. ஸோ அதெல்லாமே சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அது அப்படி இப்படி அப்படி அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கவிக்குன்னு தனியாக ஒன்று அப்படிங்கிறது தான் ஆசை.
பார்த்துக்கலாம். வாங்கிடலாம் என்ன சாமி. நேற்று கூட பேசினாங்கல்ல அண்ணா, நேற்று கூட ஒரு அண்ணா கால் பண்ணி பேசினாங்க. நான் அப்போ தான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நேத்தியோட vlog நேற்று லைவ் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அப்போ நான் எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அப்படி பேசிட்டே இருந்தாங்க. அவர் தான் சொன்னார் 2026 அவங்க கையில் வீடு இருக்கும் அப்படின்னு. யார்கிட்ட கேட்டால் 2வது பர்சன் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மதிக்கிற ஆளுங்க 2வது பர்சன் சொல்லியிருக்காங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் அந்த மாதிரி வார்த்தைலாம் அவங்க சொல்லும் போது எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்குள்ளேயும் சரி நம்மளாலையும் எல்லாம் முடியும் பண்ணிடலாம். இங்கே வண்டி சத்தமே வீடு போயிடலாமா? ஓகே, வீடு போயில வீட்டில் பேசுகிறோம். சாப்பாடு வேறு செய்யணும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கிட்ட எல்லா பொருளையும் வச்சாச்சு. இந்த திங்ஸ் தான் சில வாங்கியிருந்தோம். இந்த மாலை பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாக்கோசம் வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு மாலை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அதுவும் எங்களுக்கு கைக்கு கயிறு, அதுக்கப்புறம் முருகரோட இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ எங்களோட முருகரோட அது பேர் என்னது எனக்கு தெரியலையே. அதான் அது பேர் தெரியலையே. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னா என்ன? இதுக்கு மீனிங் தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணுங்க. நீ சொல்லுப்பா. இது தெரியாது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எனக்கு சரியா தெரியல. அங்க இருந்ததுலயே இதுதான் கொஞ்சம் இருந்தது, அதனால இதை எடுத்துட்டு வந்தோம். ஆனா இது எங்களுக்கு மீனிங் தெரியல. கட்டி பேசுறேன். என் மூஞ்சி வேர்த்து ஊத்துதுப்பா. நல்லா இருக்க மாதிரி காத்து என்ன பாருங்க, என்ன பாரு எனக்கு எப்படி ஊத்துதுன்னு. வீட்டுக்குள்ள இப்பதான் வந்தோம். வீடு செம்ம அனலா இருக்குது. அதுக்கப்புறம் போய் ரெடி பண்ணுறோம். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே காய்ஸ், இதை ஒட்டட்டா வீட்டில்? எங்கே ஓட்டுறீங்க? இங்கே மேலே ஓட்டுறீங்களா? அடுப்பாண்டை எதுவுமே இல்லை, நல்ல வாசனை. அடுப்பாண்டெலாம் வேணாம், சாமியெல்லாம் இது கறிலாம் செய்வோம், ஆனால் அடுப்பாண்டை வேண்டாம். இங்கே மேலே லிரிக்ஸ் எதுவும் தெரியுமா? பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னாடி வச்சு படிக்கிறது. இங்கே என்ட்ரன்ஸில் விட்டு கதவு மேலே அழகாக இருக்கும். போகும்போது எடுத்துன்னு போயிடணும். கவி எப்போ வீடு காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா முடியல அவங்களுக்கு. உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. ஹீட்டு தாங்க முடியாமல் ஃபுல்லாக உடம்பெல்லாம் பொறியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எப்பவும் போல் அவங்களுக்கு அந்த வெஜனாகிட்டே தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கட்டி தான் அதிகமாக வருது, அதிகபட்சம் கட்டி தான் வருது. அதுக்கு நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணப்போ அவங்களுக்கு ஹீட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செட் ஆகலை அப்படின்னு. இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ஹீட்டில் இருந்ததே இல்லைப்பா. பயங்கர உங்களுக்கு பார்த்தாலே ஹைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப லோவாக இருக்குது. இத்தனைக்கும் வீட்டில் ஒன்றுக்கு எத்தனை ஃபேன்ப்பா? ஒன்றுக்கு 3 ஃபேன் இருக்குது, ஹேர் கூலர் இருக்குது, எல்லாமே வீட்டில் இருக்குது. இத்தனை இது போட்டும் கவிக்காது, செட் ஆகவே இல்லை. எப்படி வேர்த்து ஊற்றுது பார்த்தீங்களா? இங்கே கிச்சனில் இப்போ தான் உள்ளே வந்தோம். வந்துட்டு சாமிக்கிட்ட எல்லா பொருளையும் வச்சுட்டு நிற்கிறோம். வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. அம்மா மேல் இது மட்டும் பீங்கம்மா. அதுதான் வர மாட்டேங்குது. அந்த இதுவோட சேர்த்து வருது. நான் நகத்தையும் சேர்த்து பிரிச்சுட்டேன். வருதா? இந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஏன் தெரியல, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் ஒரு சந்தோஷமாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெடிகாலம் எழுந்துறேன்னா எழுந்துக்கவே மாட்டா. ரொம்ப என்னைக்கு இதுக்கு ஒரு பெரிய என்ன தெரியுமா சொல்றாங்க? கூட்டம் இருக்க கூடாதான், கூட்டத்துல நெரிச்சி நடக்க கூடாதான், வெயில் இருக்க கூடாதான். அப்படியே நின்று பேச நான் ஓட்டிட்டு வரேன். கோயிலுக்கு எழுது பண்ணாலும் அவங்களுக்கு வேணாங்கிறாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட்டு போனேன். நீ வா, இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போனேன். பெட்டுலாம் வைக்காதீங்க, அங்கெல்லாம் வேண்டாம். சரி ஓட்டுங்க. இருங்க நம்ம ஒட்டுறதை காட்டுறேன். ஐயோ என் பிள்ளைக்கு வேர்த்து ஊத்துதே, குளிச்சிருச்சு. காட்டாத கதவை தர. ஆறுமுகமும் நிறைய போட்டோஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். போட்டோஸ் தானே வாங்கலாம்ப்பா. ஊத்துது சாமி. கட்டு அது பரவாயில்லப்பா. அதே மாதிரி இந்த கலர்லயே நான் அதனால தான் அதை எடுத்தேன். அதனால தான் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே ஆக்கலாம். நீங்கள் பின்னாடி முடிச்சு போட்டுருங்க. அதான் அப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டே போடுங்க, முடிச்சு போட்டே போடுங்க. உள்ளே போகாது, இருக்க போகுது சாய்பாபாக்கு. அது எங்கேயாவது இடிக்குமான்னு. எனக்கு கவி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. கிஃப்டாக பாக்ஸ் கூட மேலே தான் தூக்கி போட்டிருப்பேன். நான் எது குப்பையில் போட்டேன். குப்பையில் போடல, திரும்ப அதை நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கீழே தூக்கி வச்சுருந்தீங்கல்ல, அதை நான் எடுத்து வச்சுட்டேன். போதுமாப்பா? போதும், பெருசாக தான் இருக்கும். சரி போடு, கால் வரைக்கும் வரட்டும். சூப்பராக இருக்கு. இவருக்கு இன்னும் அந்த இதெல்லாம் வாங்கணும், அந்த ஷால்வை அதெல்லாமே வாங்கணும் இவருக்கு. வாங்கி அவருக்கும் பாரமாக போட்டுரு.
பாரமெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாடி, இந்த வாழைப்பழம் நிலமையை பார்த்தீங்களா? வண்டி இப்படி கீழே வச்சு எடுத்துட்டு வந்தோம். கவி காட்டு, நான் உனக்கு கட்டி விட்றேன். கட்டுறியா? கயிறு கட்டிக்கலாம் நம்ம. பாடா, இங்கே கட்டணுமா இங்கே கட்டணும்? எனக்கு அங்கே கட்டினா தான் பிடிக்குங்க. இங்கேயாப்பா? ரொம்ப டைட்டாலாம் கட்டாதீங்க. எனக்கு இந்த கயிறு கட்டுறது கூட அரிக்கும் காயத்ரி. அந்த இடத்தெல்லாம் அப்படியே பொறி பொறி பொறியாக வந்துடும் கழுத்துக்கு. கட்டுனா ஒன்றும் ஆகாது. நீ எப்படி கட்டினாலும் அது எனக்கு அப்படி இருக்கும்னு நான் உன்கிட்ட லூஸாக தானே இருக்கு. தண்ணி பட்டா இன்னும் டைட் ஆகிடும்பா. நீ லூஸாகவே கட்டு. உடனே கழட்டி தூக்கி விட்டேஞ்சிடாதீங்க. ஒரு கொஞ்ச நாளைக்காவது போட்டுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு போடுறேன். 2 நாள் நீ போட்டுக்கிறதே பெரிய விஷயம்தான். இது மூஞ்செல்லாம் சொல்லுது நம்மள. ஊத்து இது கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி வேணாடி, அப்படியே விட்டுரு. சரி, அப்போ எனக்கு நீயே கட்டிக்கோ. ஞானே எனக்கு கட்ட தெரியாதுடி. நானா எப்பரா கட்டுவேன் கையால? மனசாட்சிங்கிறதே இல்லை கவி. என்ன கவி இப்படி வேர்த்து ஊத்துது? பண்ணா இது கட்டி தரணுமா? நான் உங்களுக்கு கட்டி விட்டேன்ல, எனக்கு கட்ட சொன்னா நீயே கட்டிக்கவா? சோத்து கை கட்டி பாரு, பீச கை கட்டின்னு இருக்கு. சி சி சி, இங்கே தான் கட்டுவாங்க. பீச கை கட்டுவாங்களா கயிறை சாமிக்கிற? இல்லை எனக்கு தெரியாது. லூஸா கட்டுப்பா. இல்லை இப்போ தண்ணி பட்டா இறங்கிடும்பா. ஸ்டார்டிங் தான் அப்படி. ஏய், நான் உனக்கு எவ்வளோ நல்லா கட்டி விட்டேன். அந்த மாதிரி திரியா இல்லாமலாம் கட்டு. எப்படி தெரியா? திரி பந்து திருமால் பந்து டைட்டா இருக்கப்ப இரு ஒரு நிமிஷம். ஓ இரு இரு ஒரு நிமிஷம். விரல் வைப்பாங்கடி. விரல் வைக்க தெரியாது அவங்களுக்கு. இப்படி எடுத்துன்னு வந்து இந்த விரல இல்லை. இப்போ பாரு ஆண்டி. கையெடு எடுத்து ஒரு நிமிஷம். நீ இரு, கையெடு. நீ எல்லாம் அமைஞ்சு போச்சு கைஸ். ஓல்டேஜ் கொஞ்ச நேரம் ஓல்டேஜ். ஆமாம், ஓல்டேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. போதுமாப்பா? இரு நீ போதுமானு சொல்லு, அப்புறம் மட்டும் எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ லூஸ் ஆகும். ஓகே தானே? இப்போ எனக்கு எப்படி கை கரெக்டாக இருக்கு? ஏன் உனக்கு மட்டும் இப்படி இருக்கு? இன்னும் சுத்து கூட சுற்றி இருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ வேஸ்ட்? இப்படியா? லூஸு விட்டா இவ கை சின்னதாக இருக்கு. 10 சுற்று வந்தால் கூட 10 சுற்றி கட்டி பைத்தியம் மாதிரி திரியும் போல. சாமின்னா ஒரு மரியாதையே இல்லாத போகுது இப்பெல்லாம். வர இந்தா 3 முடிச்சு போட்டேன் பாரு. போ டைவர்ஸ் பண்ணிட்டு வரப்போ. கட்டும் போதே இப்படி யோசிக்கிறியடா. உன்னெல்லாம் கட் பண்ணு. வரண்டி, நீயே கட் பண்ணி விட்டுரு. நம்ம என்னது உறவு முறையை அறுத்துக்கலாம். என்னை அறுத்து விட்டுருங்க அப்படிம்பாங்கல்ல. பத்தியா, என்னை இப்பெல்லாம் அறுத்து விடக்கூடாதான். எனக்கு வந்து இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆமா, அந்த ஐஸ்கிரீம் அம்மா கொஞ்சம் இங்க கட் பண்ணு. இது கட்டனா திருப்பி இது. அண்ணே நில்லுங்கண்ணே. ஏய் சிக்க. ஏய், அவ போயிடு வர்றா அவரே. காம்னேட்டி அப்படியே திருப்பி தான் வரப்பா. ஒரு பைத்தியக்காரி இவ. காசு கொடு. காசு ஏன்டா கிடையாதுமா? 10 ரூபா கூட கிடையாதுமா ஏன்டா. காசு நம்ம எப்போ ஐஸ் வாங்குறது? உன் பர்ஸில் அதனால் வச்சுட்டு. அப்பா ஓகே காய்ஸ், பேக் எங்க? வெளியில் போயிடலாம். கரண்ட் இல்லை. நம்ம வீட்டில் போய் நிம்மதியாக படுக்கலாம்னு வந்தோம் கோடி. ஏதோ இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். இன்னைக்கு இந்த பிள்ளை விளாக் எடுக்க தான் வந்துட்டா. இல்லைனா பார்த்துருந்தீங்கன்னா சொன்னா ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு டோல்கேட்டுக்கிட்ட என்ன வேணும்? எப்பா எதாவது ஒன்று வாங்கிட்டு வாடி. என்ன வேணும்? ஏதாச்சும் வாங்கிட்டா. அப்பா ரொம்ப தலை வலிக்குது கைஸ். இங்கேருந்து 53 கிலோமீட்ரு. அப் அண்ட் டவுன் 100. 43. அதான் இருக்கும் 15 வச்சுக்கோங்க. 45 44 நினைக்கிறேன். ஒரு அண்ணா டோல்கேட்டுக்கிட்ட போயிட்டு இருந்தோம். டோல்கேட்டை அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக் போடுறது. மேங்கோ கிங்கோ நினைவு பயங்கர இன்னைக்கு வெயில், செம வெயில். எப்பவுமே வந்து கஷ்டம் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து கடவுளை நம்புங்க. கடவுளை என்றைக்குமே கைவிட மாட்டார்.
ஏய் அதெல்லாம் வேணாம், 10 ரூபா குல்ஃபி வேணும். 10 வாட்டி வந்து கேட்டு இருப்பாரு, அதான் வாங்குவாரு, வந்து கேட்டு போவாரு. எங்க நல்ல நேரமோ என்னமோ தெரில, வீட்டுக்கு வந்தோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆ ஏய் 10 ரூபாயில் என்னதான் இருக்குதான்? வாங்கிக்கோ, ஆரஞ்சு வாங்கிட்டு எனக்கு. முடி வளர்ந்துருச்சு பாருங்க வயசு எனக்கு. போட்டு வந்துருப்பட்டே. கூட்டிடுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. ரொம்ப ஹார்ட் பீட் வந்து சரியா இதுவால் ஏதோ ஒரு இதில் வந்து அமுக்குற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இந்த கிளாப் பண்ணிகிட்டே இருங்க. கிளாப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வச்சுங்களேன், அதுக்கு அதுவும் இதுவும் சேர்த்து கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. உனக்கு இந்த அளவுக்குலாம் மூளை இருந்தா? நான் ஸ்கூல் படிக்கும்போது பிடி சார் சொன்னார். கூலாம் வச்சாங்க நீ? இந்த பக்கம் வெறும் ஃப்ரேம் அழகாக உனக்காக வச்சுக்கிறேன். அதுக்கு எதுக்கு வல்லுங்கிற? சொன்னதை உட்கார போறேன். எனக்கு வெயில் இருட்டு பாருங்க, பேய் மாதிரி இருக்கிறா பாருங்க. தலையை கொஞ்சம் சரி வைடி. ஏய் கண்டிச்சு வச்சுங்க மேலே தலை. ஏய் இப்பெல்லாம் பேசினா லிப்ஸ்டிக் கத்துன்னு வந்து அப்பி விட்டுருவோம் பாத்துக்க. ஏன் இப்ப ஏன் கும்மா தானே படுது மேல? ஏய் வாயில அம்மிடுங்க. இந்தா இப்போ எனக்கு அது வேணாம், எனக்கு பிடிக்காது. ஏய் என்ன சிரிக்கிறேன்? இல்ல கமெண்ட்ல நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே உட்காந்து நாங்க பாக்குறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்பானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துச்சு. ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொண்டுருவேன் நான் உன்னை. நாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க என்ன கலர் மாறும். வெள்ளை கலர்ல இருக்கா மேஜிக்கு, கொஞ்ச நேரம் பார்த்தா ஆரஞ்சு கலர் வரும். அவ்வளோ கெமிக்கல் இருக்கு அதுல. 10 ரூபாய் ஐஸ்கிரீம். சரி என்ன பேசுறது? டோல்கேட்டில் நினச்சல சொல்ல வந்தேன். சொல்லிட்டியா? சொல்லு. அது வந்து கரெக்டாக ஜஸ்ட் மிஸ் 2 பேருக்கு நடுவில் நிற்குது. நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், ஜஸ்ட் மிஸ் இன்னைக்கு கடவுள் தான் எங்களை ஏதோ கரெக்டாக சண்டை போட்டுடலாம், திட்டிடலாம். ஏன்னா வந்து நிற்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா அந்த அண்ணா இல்லைண்ணா அது ஆட்டோமேட்டிக், அது டக்குன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்களோட ஃபேன்ண்ணா அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக். ஆனால் மிஸ்டேக் எங்கள் மேலே தான். 3 பேர் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இப்படி கையை இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இவன் என்ன பண்ணா என்கிட்ட கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டா. யார் தெரியுமா பண்ணாங்க? லாஸ்ட் டைம் வ்ளாக்ல போட்டிருந்தோம்ல, பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, ஆர்கே நான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எப்பரா போச்சு, ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கால் பண்ணாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே இருந்தேன் பாருங்க. நான் சடனாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நடந்ததே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நான் அந்த நாட்டை கால் பேசிட்டே வந்தேன். அப்புறமா தான் கவி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செத்த நேரம் இருங்கண்ணா அப்படின்னு. அப்புறமா அந்த அண்ணா குடும்பம் நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் அதை தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதனால தான் இது பண்ண முடியல. எங்களுக்கு பயங்கர ஹெல்பிங் மைண்ட் வரும். ஒரு விஷயம் ஒரே நாள் தான் அது பெருசாக கொண்டு போகலான்னு சொன்னார். நான் தான் வேணான்ட்டோம். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு புறம்போக்கு நாய், அந்த நாயை பற்றி நான் இப்போ சொல்லாமா வேணாமான்னு நினைக்கிறேன். அந்த புறம்போக்கு நாய் என்ன வந்து என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டு போச்சு. அந்த நாய் மேலே கேஸ்லாம் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் பிச்சைக்கார நாய் மாரி உட்காந்துதே, நான் தான் வேணான்ட்டு விட்டுற சொல்லிட்டேன். வார்னிங் மட்டும் பண்ணிட்டு விடுங்க அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லாத புண்ட மாதிரி நடிச்சான். அப்படியே ஏறின்னு வந்து அவனை அவன்லாம் ஒரு பொட்டையில் கூட இல்லை. பொம்பளைங்களாம் எவ்வளோ முன்னேறினுங்கிறாங்க. அவனை எதில் சேர்த்துக்குதுன்னு எனக்கே தெரியல. விடு. சூப்பராக இருக்குல்ல ஐஸு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரொம்ப வேர்த்து ஊற்றுது. நாங்கள் என்ன நினைச்சோம், சரி செம்ம வெயிலா, சரி வீட்டுக்கு போய் நிம்மதியாக எப்படா ஃபேன் காத்துல போய் வீட்டில் உட்காந்து நினைச்சோம். வந்து 5 நிமிஷம் இல்லை, வந்ததுல இருந்தே கரண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருந்தது. சரி ஏதோ போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் உட்காந்தோம். விளாக் எடுக்கலாம் அப்படின்னு உட்காரும் போதே போயிடுச்சு, மொத்த கரண்ட்டும் போயிடுச்சு.
ஏன் இந்த நேரத்தில் கரண்ட்டை பிடிங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை நமக்கு. அதுவே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. சீக்கிரம் கரண்ட்டு வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போனது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா காலிலேருந்து இதே வெயிலில் உட்காந்துருந்ததுக்கு நிம்மதியாக நாங்கள் கோயில் போயிட்டு வந்துருக்கிறது எவ்வளவோ பெட்டர் எங்களுக்கு. திடீர்னு தான் பிளான் பண்ணி போகணும். சடன் பிளான் தான். போகலான்னா போகலாம். 9:45 எழுந்தோம், 10:30 ஓட்டோம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி விளாக்லாம் போடலாம்னு சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா விளாக் நல்லா இருக்குக்கா, சூப்பரா பண்றீங்க, ஹாய் அக்கா, பின் பண்ணுங்கக்கா அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கமெண்ட் நிறைய வருது. அதை தாண்டி பேட் கமெண்ட்டுமே வருது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது எங்களோட விளாக் கீழே வந்து நீங்கள் போடுற கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் அவங்க யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி நாங்கள் வீடியோஸ் போடுறோம். இந்த மாதிரி இன்னார் தான் இந்த வீடியோ பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடுறோம். லைவ்ல வந்து சொல்றீங்களா, நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள சில நாய்க்கு எடுத்து போட்டுடுது எனக்கு தெரிஞ்சு. இல்லை அதெல்லாம் சொல்லலாம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் ரெடி பண்றோம், உல்ட்டா ஆக்கி போட்டுக்கிறாங்க. அப்படியே எப்படின்னு தான் தெரியல. ஆனால் எங்கள் பிளாக்லாம் தொடர்ந்து அவங்களாம் பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை கையோ. ஓகே, வேற ரம்யா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து அதுக்கப்புறம் ரம்யா ராதாகிருஷ்ணன் நர்மதா சங்கர் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ரம்யா ராதாசங்கர் எங்களுக்கு பர்சனலா வந்து அதை சொல்லுங்கக்கா, நீங்க இதுல சொல்றீங்க அப்படியே காப்பி அடிச்சுடுவாங்க. ரம்யா ராதாகிருஷ்ணன் பிளஸ் வந்து நர்மதா சங்கர் இவங்க 2 பேரும் வந்து பயங்கர சப்போர்ட் எங்களுக்கு. இதை தாண்டி லாஸ்ட் டைம் வந்து யார் அவங்க நர்மதா சங்கர் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கோம். பர்சனலாக இந்த விளாகில் நாங்கள் மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறது யாருப்பா அவங்க நேமு ரம்யா ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தவங்க நர்மதா சங்கர். அவங்க 2 பேருக்கும் பர்சனலாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னும் நிறைய பேர் எதுனா கூட எங்களுக்கு சொல்லுங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்க. ஓகே गाइस, thank you for your watching. Bye. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னன்னு தெரியல, எனக்கு வேற போர் அடிக்குது. என்னடா வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், அதுக்குள்ள என்னன்னு தெரியல மறுபடியும் போட்டு வச்சிருக்காங்க. என்னாச்சு? போர் அடிக்குதா? லைவ் போலாமா? வா பண்ணு. சரி ஓகே, லைவ் போடுறோம், லைவ் பாருங்க எல்லாரும்.